ஹாய், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டியூப் பீடில் வந்துட்டு ஒரு நெக்லைன். அதாவது வந்துட்டு ஜிக்ஸாக்ல வரும். ஃபஸ்ட்டு 2 பேரலாக லைன் போட்டுக்கணும். போட்டுட்டு இதை பாருங்க, ஒரு ஜிக்ஸாக் லைனில் ஒரு ஸ்டிச் போட்டு ஒரு குட்டி லாக், திரும்ப இன்னொரு டியூப் பீட் எடுத்துகிட்டு ஜிக்ஸாக்காக போட்டு ஒரு ஸ்டிச் போட்டு ஒரு குட்டி லாக், அதுக்கப்புறம் இன்னொரு எடுத்துகிட்டு ஜிக்ஸாக்காக தான் எல்லாம் போடணும். ஒரு ஸ்டிச்சு, ஒரு குட்டி லாக், அடுத்தது மேலே ஒரு ஸ்டிச்சு, ஒரு குட்டி லாக். இப்படியே தான் ஃபுல்லாக கண்டினியூ பண்ணணும். நீங்கள் ஒரு அந்த குட்டி லாக் போட்டிங்கன்னா அது வந்துட்டு கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இது வந்துட்டு நிறைய நம்ம நெக் டிசைன்ஸ், நெக் மாடல்லலாம் நீங்கள் பார்க்கலாம், யூஸ் பண்ணலாம். அடுத்து ஒரு டியூப் பீட் எடுத்துக்கிறோம். ஜிக்ஸாக்கில் போட்டு ஒரு ஸ்டிச், குட்டி லாக், அடுத்தது இன்னொரு பீடு, ஒரு ஸ்டிச் போட்டு குட்டி லாக். நான் இப்போ லாக் போடல, ஏன்னா இதில் பீடு வச்சு நம்ம பண்ண போகிறோம். அப்போ பீடு வைக்கிறோம், அதில் ஒரு லாக் போடுறோம். லாக் போடுறோம். அடுத்தது ஒரு டியூப் பீடு எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு இப்போ லாக் ஒரே ஒரு ஸ்டிச் மட்டும் போட்டுருணும், லாக் போட வேண்டாம். அதுக்கு பதிலாக பீட் போடுறோம். போட்டுட்டு ஒரு ஸ்டிச்சு, அடுத்தது டியூப் பீடு எடுத்துக்கிறோம், ஒரு ஸ்டிச்சு, அடுத்தது சுகர் பீடு எடுத்துக்கிறோம், ஒரு ஸ்டிச்சு. இதில் வந்து குட்டி லாக் போட தேவையில்லை. அவ்வளோதான். இது வந்துட்டு பீடு வச்சும் பண்ணுறது, பீடு இல்லாமல் பண்ணுறது, ரெண்டுமே நான் போட்டு காமிச்சிருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு பீடு போடுறோம். அடுத்து டியூப் பீடு, ஒரு ஸ்டிச்சு, அடுத்து சுகர் பீடு. சுகர் பீட் நிறைய கலர்ஸில் இருக்குது. நீங்கள் அந்தந்த கிளாத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு டியூப் பீடையும் சுகர் பீடும் நீங்கள் மாற்றி கலர்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளவுஸில் போடும்போது அந்த கலருக்கு தகுந்த மாதிரி லாஸ்ட்டாக போட்டு அவ்வளோதான். 2 நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.